ஓகே, தேங்க்யூ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துகிறேன். அவருடைய பிதாவின் நாமம் நம்மத்தில் இந்த நாளிலும் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் எழுதி கொடுத்தார். ஆனால் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினதாக தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் ஒரு குற்றம் சாட்டினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே தேவன் தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தம்முடைய சொந்த ஜனமாகிய தம்முடைய திருச்சபையாருக்கு, தன்னுடைய மனவாட்டிக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் இனியுள்ள நாட்களிலும் தொடர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினின்று நாம் வேதத்தை பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த புத்தகம் சற்று கருகலான, கடினமான, பலவிதமான விவாதங்களை எழுப்புகிற ஒரு புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவ உலகத்தில் இன்று அதிகமாய் டிஸ்பியூட்டட் ஆர் கான்ட்ரவர்ஷியலாக டிஸ்பியூட்டட் எபிசில் என்று சொல்வது எபிரேய நிருபத்தை குறித்துதான். காரணம், அந்த எபிரேய நிருபம் யார் எழுதினார், யாருக்கு எழுதப்பெற்றது, எந்த இடத்தில் இருந்து எழுதப்பெற்றது, எப்பொழுது எழுதப்பெற்றது, இவ்விதமான விஷயங்களை குறித்துள்ள ஒரு அன்சர்டனிட்டி அல்லது அறியாமை நிலவுகிறதுனால் இந்த புத்தகம் பல நிலைமைகளிலே விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் இன்று வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களிலே ஒன்றாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு இன்றியமையாத புத்தகம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் கற்றுக்கொண்டவனாயினும் எபிரேய நிருபத்தை ஒருவன் முறையாக கற்றுக்கொள்ள தவறினால் அவன் இடறி விழுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவன் வழுவி விழுந்து விடுவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவேதான் இந்த எபிரேய நிருபத்தை நாம் மறுபடியும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னதாக நம்முடைய திருச்சபையில இந்த நிருபத்தை நாம் கற்றிருக்கிறோம். ஆனால் கற்றவர்கள் இன்று அதை கற்று மறந்திருப்பார்கள். ஆனால் இனிமேல் ஒரு சிலராகிலும், இன்று அமர்ந்திருப்பவர்கள் சிலராகிலும் இந்த புத்தகத்தை அன்று கற்றவர்கள் அல்ல என்று நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அதிக ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் வீட்டிலே அமர்ந்திருந்தாலும் கூட உங்களுடைய போன் ஒரு மேஜையில வைத்து அதற்கு முன்னதாக நீங்கள் வேத புத்தகத்தோடு அமர்ந்திருந்து நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்கிறேன். ஒருபோதும் நீங்கள் மொபைல் போனை வைத்து ஆன் பண்ணிவிட்டு அங்கும் இங்குமாக இருந்தால் என்னுடைய வார்த்தைகள் அது வீணாக வழங்கப்படுகிற வார்த்தைகளாக காணப்படும். ஆகவே தயவு செய்து கொஞ்சம் கருத்தோடு கூட இருக்கிறவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறவர்களாயினும் அதை இது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஓரிடத்தில் அமர்ந்து இதை கேட்கும்படியாக மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த புத்தகத்தை நாம் ஆய்வு செய்வது எளிதான காரியம் அல்ல. அநேக வருஷங்கள் கற்ற புத்தகம்தான். ஆனாலும் இன்றைக்கும் நான் அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதிகமான பிரயாசத்தோடு தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சி அது பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னதாக நான் வைத்திருக்கிறேன். எபிரேய புஸ்தகத்தினுடைய துவக்கம் அல்லது அதனுடைய முன்னுரையை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு வருவதற்கு முன்னதாக திருமறையை குறித்ததான பொதுவான ஒரு அறிமுகம் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், வேதத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த அடிப்படை தகவல்கள் நாம் சரியாக அறியாவிடில் நாம் வேதத்தை முறையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நான் இன்றைக்கு ஆரம்ப பாடமாக, ஒருவேளை சண்டே ஸ்கூல் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் பயன்படுகிற வகையிலே இதை நான் ஒரு அறிமுகமாக செய்ய விரும்புகிறேன். எபிரேய நிருபத்திற்கு போவதற்கு முன்னதாக அதை செய்யும்படியாக நான் விரும்புகிறேன்.
வேத புத்தகத்திலே நாம் அறிந்திருக்கிறவாறு 2 தொகுப்புகள், புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் என்று நாம் பிரித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்களும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 1500ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தினுடைய முதல் புத்தகம் எழுத ஆரம்பிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்கு முன் 100ஆம் ஆண்டிலே இந்த வேத புத்தகத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுகிறது. ஆக மொத்தம் 1600 வருஷங்களுடைய இடைவெளியிலே தான் வேத வெளிப்பாடு நமக்கு கிடைத்ததாக நாம் அறிய வேண்டும். இந்த முதல் புத்தகத்தை எழுதினவர் அல்லது ஆதியாக புத்தகத்தை எழுதினவர் மோசே என்று நாம் முழுமையாய் நம்புகிறோம். கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த முதல் மனிதன், அதாவது மோசே மரிக்கும் பொழுது அவருடைய மரணத்திற்கு 1450 வருஷங்கள் கழித்துதான் இந்த யோவான் பிறக்கிறார். ஆங்கிலத்திலே வாசிக்க வேண்டியது, first author of the Bible died 1450 years before the birth of the last author. கடைசி எழுத்தாளன் பிறப்பதற்கு 1450 வருஷங்களுக்கு முன்னதாக முதல் எழுத்தாளன் மரணத்தை தழுவிவிட்டார். இந்த எழுத்தாளர்கள் அவர்கள் 12 நாடுகளிலே சிதறி வாழ்ந்தவர்கள். எழுத்தாளர்கள் 40 பேர்கள் என்று சொல்லலாம், ஏறத்தாழ 40 பேர்கள். அதிலே இவர்கள் எல்லாரும் 12 தேசங்களிலே, குறிப்பாக 3 கண்டங்களிலே அவர்கள் வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய பின்னணியை பார்த்தால் வித்தியாசமான கலாச்சாரங்கள், பண்பாடுகள், அதை போல சமூக அமைப்புகள், அதை போல அவருடைய மொழி, இவ்விதமாக எல்லா விஷயங்களிலும் வேற்றுமையோடு இருந்தவர்கள் இவர்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், முதல் எழுத்தாளன் மோசே நமக்கு நன்றாக தெரியும். அவர் யார் என்று கேட்டால், ஒரு மெய்ப்பனாக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினவர், மெய்ப்பனாக வாழ்க்கையை துவக்கினவர் என்று சொல்லலாம். அரண்மனையிலே அவர் வளர்ந்தார் சரிதான், ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி ஒரு மெய்ப்பனாக வாழ்ந்தவர். ஆகவேதான் மெய்ப்பனுடைய கேரக்டர் அவரிலே காணப்படுகிறது. அவர் மகா பெரிய தலைவனாக பின்னால் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒரு மெய்ப்பன் அல்லது அந்த மெய்ப்பன் தலைவனாய், அந்த தலைவன் தீர்க்கதரிசியாக இருந்து செயல்பட்டது என்று நாம் பார்க்க முடியும். முதலாவது மனிதன் ஒரு மிகப்பெரிய மெய்ப்பன் அல்லது தலைவனாயிருந்தார். யோசுவா குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தளபதியாயிருந்தவர். He was a captain என்று சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய தளபதி, ஒரு நாட்டினுடைய படைகளை முன்னிட்டு நடத்தக்கூடிய ஒரு கேப்டன், அப்படி சொல்லலாம். தாவீதியார் a great singer and a king என்று சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு ராஜா, நல்லொரு பாடகர். அதே போல சாலமன், the wisest man on earth, உலகத்திலே வாழ்ந்த ஞானிகளில் மிகப்பெரிய ஞானியான ஒரு சாலமன் எழுதுகிறார். அதே போல அதிக பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள், மிகுந்த பக்தர்கள் இதில் எழுதியிருக்கிறார்கள். யோபு, அதை போலுள்ள மற்ற நேகரை பார்த்தால் பக்தர்களும் இந்த புத்தகத்தில் எழுத்தாளர்களாய் வந்திருக்கிறார்கள். அதை போல தொடர்ந்து நிறைய மகா தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் நாட்டிலே தேவனால் அனுப்பப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆமோஸ் என்பவன் ஒரு மெய்ப்பனாகவே வாழ்க்கை வாழ்ந்தவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமோஸ் என்ற மகா தீர்க்கதரிசி என்று அவர் தன்னை சொல்லவில்லை, ஆனால் அவர் ஒரு மெய்ப்பன். அதை போல தொடர்ந்து எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் மகா தேச பக்தர்கள், அதே சமயத்திலே தெய்வ பக்தர்கள் என்று நாம் அவர்களை அழைக்கலாம். தொடர்ந்து கீழே நம்முடைய புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது மத்தேயு யார் என்று கேட்டால் ஆயத்துடன் இருந்த ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், அவரும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை போல தொடர்ந்து வருகிற லூக்கா எழுதுகிற புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இவைகள் எல்லாம் லூக்கா. அவர் யார்? அவர் ஒரு பிரியமான மருத்துவர், அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து கீழே வரும் பொழுது பேதுருவாகட்டும், யோவானாகட்டும், இவர்களெல்லாம் எழுத்தாளர்கள் தான். யார் இவர்கள்? இவர்கள் வெறும் மீனவர்களாயிருந்தவர்கள், சமுதாயத்தின் அடித்தட்டிலே சாமானியர்களாய் வாழ்ந்த சாமானிய மீனவர்கள். அவர்களும் இந்த வேதத்திலே எழுத்தாளர்களாய் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் நாம் கீழே வரும் பொழுது பவுலடிகளை பார்க்கிறோம். யார் இந்த பவுலடிகள்?
ஒரு மகா பண்டிதர் என்று நாம் அறியலாம், ஒரு பரிசேய இனத்தை சார்ந்தவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணத்தை அல்ல யூத வேத புத்தகத்தை கற்று அறிந்தவன் இந்த பவுல். அவரும் நிருபங்களையும் கடிதங்களையும் எழுதியிருக்கிறார். இவர்கள் எங்கே அமர்ந்து கொண்டு எழுதினார்கள் என்று கேட்டால், ஒரு சிலர் வனாந்தரத்திலே தான் எழுதியிருக்கிறார்கள், ஒரு சிலர் அரண்மனை உட்கார்ந்து எழுதியிருக்கிறார்கள், வேறு சிலர் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து எழுதியிருக்கிறார்கள், இன்னும் சிலர் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார்கள், வேறு சிலர் தீவிலே ஒரு தனிப்பட்ட தீவிலே உட்கார்ந்து எழுதுகிறார். இவ்விதமாக எழுதப்பெற்ற இடங்களும் வேற்றுமையானது, வித்தியாசமானது. ஆனால் இந்த புத்தகத்தை 66 ஆகமங்களை ஆய்வு செய்யும் பொழுது இவைகளெல்லாம் ஏதோ ஒருவர் ஓரிடத்தில் அமர்ந்து ஒரே நேரத்தில் எழுதின நூல்களைப் போல அதனுடைய கருத்தோட்டத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் தெய்வீகமான ஒரு இன்டர்வென்ஷன், தெய்வீகமான ஒரு இன்ஸ்பிரேஷன் வேதத்திலே உண்டு என்பதற்கு அது தெளிவாக அல்லது எவிடன்ஸாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். நான் இதை ஒரு பொதுவான ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்தாரே, அது எப்படி உருவானது என்று பார்த்தால், பொதுவாக இந்த வேத புத்தகத்தை நாம் பெற்றுக்கொண்டதை 3ஆக பிரிப்போம். பொதுவாக இதற்கு பெயர் வெளிப்பாடு, ரெவலேஷன் என்று சொல்லுவோம். அதாவது how this word of God originated, அதுதான் வெளிப்பாடு. இது எங்கே ஆரம்பமானது? ஜெனரேஷன் வாஸ் இன் த ஹார்ட் ஆஃப் காட். தேவனுடைய சிந்தையில் உருவான வார்த்தைகள் தான் வேத புத்தகத்தின் எழுத்துக்களாய் இருக்கிறது. ஆகவே வெளிப்பாடு, வெளிப்படுத்தி தந்தார் என்று பார்க்கலாம். இரண்டாவதாக என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், அந்த வெளிப்பாட்டின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய ஆரல் வாய்ஸ், அவருடைய வாயின் வார்த்தைகள், அவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுதான் வெளிப்பாடாக முதல் வந்தது. ஆதாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்பாடுகள் எல்லாம் தொடரும் பொழுது அவர்களுக்கு எழுதி கொடுக்கவில்லை, அல்லது அவர்களிடத்தில் வந்து நின்று நேராக பேசுவதாகவும் இல்லை. மாறாக ஒருவேளை அவருடைய மனதின் மனசாட்சியிலே பேசியிருக்கலாம், அல்லது அவருடைய உள்ளத்தில் தெரிகிற மாதிரி சத்தமாய் கேட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆதாமுடன் எப்படி பேசினார்? அவர் ஆள் வடிவிலே வந்துதான் பேசியிருக்கிறார். ஆபிரகாமுடன் எப்படி பேசுகிறார் என்று கேட்டால், அந்த கர்த்தருடைய தூதுவனாக வந்து பேசுகிறார். இப்படி ஒருவேளை ஆள் வடிவிலே வந்து பேசியிருக்கலாம், இல்லாவிடில் அவருடைய மனசாட்சிக்குள்ளாக, அவருடைய மனதிலே கர்த்தருடைய ஆசிரியரை சத்தம் அவர்கள் கேட்டிருக்கலாம். மற்றவர்கள் ஒருவேளை இந்த சத்தம் கேட்க முடியாது, ஆனால் இவர்களுக்கு யாருக்கு பேசுகிறாரோ அவர்களுக்கு அது கேட்டிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இது வெளிப்பாடு. தேவன் தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய வாயால் சொல்லுகிற வார்த்தைகள், அது வெளிப்படுத்தின வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தின வார்த்தைகளை காலப்போக்கில அதை எழுத்து வடிவாக்க விரும்புகிறார். என்று சொன்னால், God tries to make his word in a written form. அதற்கு பெயர்தான் இன்ஸ்பிரேஷன், அகத்தூண்டுதல், ஏவப்படுதல் என்று வாசிக்கிறோம். அதெல்லாம் பைபிளில் உள்ள வசனங்கள் தான், அதை நான் விளக்க விரும்பவில்லை. மூன்றாவது, அப்படி எழுதப்பெற்ற the uttered word of God has given to us as a written word of God. அதுதான் இப்பொழுது நாம் கையில வைத்திருக்கக்கூடிய வேத புத்தகம். ஆனால் இப்படி revealed and written down word of God may be a strange thing even for us. நமக்கு இன்னும் அந்த நூல் கையில வைத்தாலும் அது நமக்கு புரியாது, புதிராக இருக்கலாம். அதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நமக்கு ஒளியூட்டுகிறார். அவர் நமக்கு இலூமினேஷனை கொடுக்கிறார். தம்முடைய வேத வாக்கியங்களை ஒருவன் வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்காக அவனுக்குள் வசிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறதற்கு பெயர்தான் இல்லூமினேஷன் என்று சொல்வோம். அப்போ வேதத்தை நாம் வெளிப்பாடின் மூலமாய் பெற்று இரண்டாவது எழுத்து வடிவாக மாற்றி இன்றைக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இட்ஸ் ஜெனரேஷன், அதற்கப்புறமாக ரிசப்ஷன் ஆர் ரெக்கார்டட் வேர்ட் ஆஃப் காட், ரிசப்ஷன், அதற்கப்புறமாக ரியலைசேஷன் அண்ட் அப்ளிகேஷன். இதுதான் வேதத்தை நாம் பெற்று இன்று நாம் பயன்படுத்துகிற விதத்திற்கு அர்த்தம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த அன்றைய காலங்களிலே 66 ஆகமங்கள் என்று சொன்னேனே, 1600 ஆண்டுகளிலே 66 புத்தகங்கள் தான் எழுத பெற்றதா? இல்லை, அநேக விதமான புஸ்தகங்களை எழுதி குவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த புத்தகங்கள் எல்லாமே
அது தெய்வத்தால் கொடுக்கப்பெற்ற புத்தகங்களா என்று வகையறுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். ஆகவே என்ன செய்யப்பட்டது? தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகங்களுக்கு ஒரு தெய்வீக தன்மை இருக்கும். There will be a godly nature or a character in the God given word of God. ஆகவே தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகங்களுக்கும் மனுஷனால் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கும் வித்தியாசத்தை கொண்டு வருவதற்காக தெய்வ பக்தர்கள் அவர்கள் ஒரு அளவுகோலை வைத்தார்கள். அந்த அளவுகோல் என்று சொல்வது மெஷரிங் யார்ட் என்று சொல்லலாம். அதற்கு பெயர்தான் கானோன் என்று சொல்லுவோம், அல்லது ஒரு சட்ட அளவு, அல்லது ஒரு ரூல் ஆஃப் மெஷரிங் என்று சொல்லலாம். அந்த கானோன் வைத்து கொண்டுதான் பிற்காலங்களிலே இந்த புத்தகங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டது. அப்படி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது அநேக புத்தகங்கள் தள்ளப்பட்டு விட்டது. அதுவும் ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்களாலும் அதுபோல யூத மக்களாலும் வாசிக்கப்பட்ட புத்தகங்கள் தான். ஆனால் அவைகளுக்கு தேவனுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லை, தேவனால் அது கொடுக்கப்படவில்லை என்பதை இந்த அளவுகோல் என்ற கானோனை வைத்துக் கொண்டு பார்த்த பொழுது அந்த புத்தகங்கள் எல்லாம் அப்போகிரிபிக்கலாக தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவ்விதமாக தெய்வ கிருபையினாலே தெய்வ பக்தியுள்ள பரிசுத்தவான்கள் இந்த தெய்வ புத்தகங்களை சரியாக ஒழுங்குபடுத்தி அதை அமைத்து கொடுத்த அந்த பெரிய ஒரு பாக்கியம்தான் இன்றைக்கு வேத புத்தகம் நமக்கு மிக பிரியமாய் மாறுகிறது. காரணம், இதில் மனுஷீகமான எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. என்று சொன்னால் மனுஷன் இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாலும் கூட மனுஷீகத்தினுடைய எந்த காரியமும் இந்த புத்தகத்தில் வரவில்லை. இப்படி அதை விளக்கி சொல்லலாம் என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், இந்த புத்தகங்களுடைய எழுத்தாளன் தேவன் மட்டுமே. The author is the God himself. ஆனால் இதை என்ன செய்கிறார்? தேவன் மனுஷர்கள் மத்தியில் நின்று 40ற்கு மேற்பட்டவர்களை பேனாக்களாக தெரிந்து கொள்ளுகிறார். எழுதுவதற்கு, தேவன் வேத புத்தகத்தை எழுதுவதற்கு மனுஷர்கள் மத்தியிலே 40 எழுத்தாளர்களாகிய பேனாக்களை தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு அப்புறமாக இந்த பேனாக்களிலே தேவன் ஆவிக்குரிய மையை ஊற்றுவது போல இருக்கிறது. அவ்விதமாக பிதாவாகி, அதாவது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவியை தம்முடைய மக்களுக்குள் தந்து அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன யோசிக்கிறாரோ, என்னை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அதை இந்த பேனாக்கள் எழுதுவதற்கு பரிசுத்தாவியானவரை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அவ்விதமாய் கிடைத்த புத்தகங்கள் தான் இந்த வேத புத்தகத்தில் உள்ள 66 ஆகமங்கள். மற்ற கிறிஸ்தவ சமுதாயங்களில் இதற்கு மேற்பட்ட புத்தகங்களும் சேர்த்திருக்கிறார்கள். அதிலே அப்போக்ரிஃபா என்று சொல்லுகிற புத்தகங்கள் இருக்கிறது, சூடோ அப்போக்ரிஃபா என்று சொல்லுகிற புத்தகங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம், வேத புத்தகம், இது 7, அதாவது நெருப்பின் உலையிலே 7 முறை சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு கிடைத்த பரிசுத்த சொக்க தங்கம் என்று நாம் சொல்லலாம். வேத புத்தகம் அவ்வளவு தூய்மையானது, கரைதிரை இல்லாதது, தேவையற்றதெல்லாம் எடுக்கப்பட்டு மனுஷீகத்தினுடைய எல்லாம் நீக்கப்பட்டு தெய்வத்தை மட்டும் வெளிப்படுத்துகிற தெய்வீக புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். கிறிஸ்தவர்கள் இன்று வைத்திருக்கக்கூடிய இந்த திருமறை பரிசுத்த வேத புத்தகம் அப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அவ்விதமாகத்தான் இந்த புத்தகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்திற்கும் எதிராக அநேக ஞானிகள் அல்லது பண்டிதர்கள் எழும்பி இந்த புத்தகங்களை எல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். இந்த புத்தகங்களுக்கு விரோதமாய் இது தெய்வீகமானது அல்ல என்று சொல்லுகிற அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் இன்றைக்கு நாம் நம்புவதற்கு நான் ஒரு 6 காரணங்களை சொல்லுகிறேன். இந்த புத்தகங்களை, வேத புத்தகத்தை நாம் நம்புவதற்கு, இது தெய்வீகமான புஸ்தகம் என்பதற்கான ஒரு 6 எவிடன்சஸ் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். என்னுடைய சண்டே ஸ்கூல் மாணவர்களுக்கு ஒரு காலத்தில் இதை நான் சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் மறுபடியும் அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். Why we believe that these books are the God-given, God-inspired book? There are 6 evidences for that purpose. நான் அதை சொல்ல ஒன்றாவது, இந்த வேத புத்தகத்தை நான் நம்புவதற்கு காரணம் the unity of the books in the Bible.
66 ஆகமங்கள் தான். ஆனால் இந்த 66 ஆகமங்களும் ஒரு மாலை, பூ மாலையிலே கோர்க்கப்பட்ட மலர்களைப் போல இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய அந்த முத்துக்கள் வழியாக நடுவில் ஓட்டை போட்டால் அது அவிதமாய் சேர்ந்தால் ஒரு அழகான பூ மாலையை போல, கார்லண்ட் மாதிரி அது அழகாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ யூனிட்டி ஆஃப் த பைபிள் என்ன? யூனிட்டி, வாட் இஸ் அ யூனிஃபைங் ஃபேக்டர்? இந்த பைபிளை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த இணைப்பு என்னவென்று கேட்டால், இந்த புத்தகத்தின் வழியாக ஓடுகிற ஆட்டுக்குட்டியானவருடைய சிவப்பு ரத்தம். அந்த சிவப்பு ரத்தமாகிய நூல் இந்த முத்துக்களாகிய வேத புத்தகங்களை இணைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நம்முடைய உடலின் எந்த பகுதியை கிழித்து பாருங்கள், தலைப்பக்கமாக நெற்றியிலே கிழித்தாலும் இல்ல பாதத்தின் அடியிலே கிழித்தாலும் நமக்கு செங்குருதி இரத்தம் ஓடுகிறதை, சிவப்பு ரத்தத்தை பார்க்க முடியும். அதை போல இந்த 66 ஆகமங்களையும் நாம் திறந்து வைத்து அதை நாம் படிக்க ஆரம்பித்தால், அதை நாம் ஒருவேளை காயப்படுத்தினால், அந்த ஒவ்வொரு புத்தகத்தினின்றும் வருகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பினுடைய பரிசுத்த இரத்தம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே எல்லா புத்தகங்களிலும் ஒரு போல மனித குலத்தினுடைய மீட்பை குறித்து சொல்லுகிற புத்தகங்கள் இந்த 66 ஆகமங்கள். ஆகவேதான் அந்த யூனிட்டி ஆஃப் த பைபிள், இந்த புத்தகங்கள் ஒன்றுக்கொன்று சரியாக இணைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கட்டடம் கட்ட வேண்டுமானால் அதற்கு முன் அமர்ந்து அதனுடைய டிராயிங் போடுகிறோம், அதனுடைய ப்ளூ பிரிண்ட் போடுகிறோம், அதை வைத்து கொண்டுதான் அதை கட்டுகிறோம். அதை போல இந்த புத்தகம் பிதாவாகி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு நமக்கென்று எழுதி கொடுத்த புத்தகம். ஆகவேதான் அந்த ஒருவர் எழுதினது போல இந்த புத்தகம் இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த புத்தகத்திலே வருகிற ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, இது விளக்குவதற்கு நான் போகவில்லை. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள சரித்திர தகவல்கள் ஆச்சரியப்படுகிற தக்க வண்ணமாக இந்த நாட்களிலே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது அதாவது என்ன சொல்லலாம், அதற்கு அகழ்வாராய்ச்சி மூலமாக, அதாவது பூமிக்கடியிலே தோண்டி இன்றைக்கு அநேக அகழ்வாராய்ச்சிகள் நடக்கிறது அல்லவா, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போல தொன்மையான இந்த காரியங்களை அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது வேத புத்தகத்தில் பைபிளில் எழுதப்பெற்றுள்ள சரித்திரங்கள் தான் அங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது. அநேகர் அந்த நாட்களிலே வேத புத்தகத்தை புறக்கணித்தார்கள். வேதத்தில் உள்ள சரித்திரம் அது ஒரு கட்டுக்கதை, அது மனுஷனுடைய கற்பனையில் உருவான சரித்திரங்கள், அது சரியான செக்குலர் ஹிஸ்டரி அல்ல என்று சாதித்தார்கள். ஆனால் காலங்கள் போக போக அநேக பூமியின் பல்வேறு இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளிலே இந்த வேத புத்தகம் சொல்லப்பட்டுள்ள சரித்திரமே சரியான மெய்யான சரித்திரம் என்பதை நிரூபித்து விட்டார்கள். ஆகவே வேத புத்தகத்தை நம்புவது இரண்டாவது காரணம், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட சரித்திரமே உலகின் சரியான மெய்யான சரித்திரம். ஆக மூன்றாவதாக இந்த புத்தகத்தை நாம் நம்புவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், மூன்றாவது the fulfilled prophecies. வேத புத்தகத்திலே ஏறத்தாழ 3/1 என்று சொல்லலாம், அது எல்லாமே தீர்க்க தரிசனமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தேவன் தம்முடைய தாசர்களாய் ஊழியர்களாகி தீர்க்கதரிசி சொல்லாமல் இதை செய்ய மாட்டார். வேத புத்தகத்திலே எல்லாமே அதிகமாய் பார்த்தால் தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. வரும் காலத்தை குறி சொல்லுகிறது. ஆதியிலேயே அந்தத்தை அறிகிற ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நிகழப்போகிற காரியங்களும் சரி, அல்லது மறைக்கப்பட்டு காலங்களுக்கு முன் நடந்த காரியங்களாலும் அவைகளை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி அவைகளை எழுத வைக்கிறார். ஆகவே இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன ஏறத்தாழ 99 தீர்க்க தரிசனங்களும் இந்த உலகத்தில் சரித்திரமாக மாறி இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய சத்திய தீர்க்கதரிசிகள் உரைத்த எந்த விதமான எந்த ஒரு முன்னறிவிப்பும் அது தவறாய் போகவில்லை. அப்படியே தத்ரூபமாக இன்றைக்கு சரித்திரத்தில் அச்சடிக்கப்படுகிறதை நாம் பார்த்து வியந்து போகிறோம். காரணம், இந்த வேத புத்தகம் தேவனால் கொடுக்க பெற்றது. ஆதியிலேயே அந்தத்தை அறிகிற ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வரப்போகிற காரியங்களை சொன்ன பொழுது அது அப்படியே நிகழ்ந்தது. சரித்திரத்தின் வரலாறிலே நாம் பார்க்கிறோம்.
நான்காவதாக இந்த புத்தகத்தினுடைய வல்லமை, இதை ஏன் நான் நம்புகிறேன் என்று கேட்டால், இந்த புத்தகத்தினுடைய கன்விக்டிங் பவர் ஆஃப் த பைபிள். வேத புத்தகத்தையும் வாசியுங்கள், வேறு புத்தகங்களை வாசியுங்கள். ஆனால் ஒரு மனிதனை உண்மையாகவே அவன் உள்ளபடியே அவனை உணர்த்தி அவனை அவனுக்கு காண்பிக்கிற ஒரே புத்தகம் வேத புத்தகம் மட்டுமே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நூல்கள் மலிந்து கிடக்கிறது உலகத்திலே. ஆனால் ஒருவன் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவன் குத்தப்படுகிறான், அவன் அழ ஆரம்பிக்கிறான், அவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். இந்த கன்விக்டிங் பவர் இந்த புத்தகத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அநேக புத்தகங்கள் உண்டு, ஆனால் அவைகள் they never bring up repentance in mankind, but only book, the Bible, when you read or go through the Bible, you will be really convicted that you are a sinner before God. தேவனுக்கு முன்னாடி ஒரு பாவி என்பதை உணர்த்துகிற புஸ்தகம் இந்த புத்தகம். ஒரு அற்புதமான புஸ்தகம். அதனாலே நானும் இதை நம்ப காரணம், once upon a time this book has a power in my life or influenced my life by convicting my own sin. என்று சொன்னால் எனக்கு வெளிப்படுத்தின புத்தகமே இந்த வேத புத்தகம். வேறொரு புத்தகமும் வெளிப்படுத்தாது. ஆனா தேவன் கொடுத்த வேத புத்தகம் நமக்கு நம்மையே வெளிப்படுத்துகிறது, நம்மை கன்விக்ட் பண்ணி குற்றவாளி தேவனுக்கு முன்பாக பாவி என்பது உணர்த்துகிற புஸ்தகம் இந்த வேத புத்தகம். ஆனால் அதே சமயத்திலே வெறும் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்குகிற புத்தகம் அல்ல இந்த வேத புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் நம்புவதற்கு அடுத்த காரணம், நம்மை குற்றவாளியாக தீர்க்கிற அதே நேரத்தில் குற்றவாளிகளுக்கும் ரட்சிப்புண்டு, தப்ப வழியுண்டு என்று ஒரு வழியை சொல்லுகிற புத்தகம். ஒரு டாக்டர் முதலாவது டயக்னோஸ் பண்ணுகிறார். அவருக்கு புற்றுநோய் என்று ஒருவேளை டயக்னோஸ் பண்ணலாம். ஆனால் அந்த புற்றுநோய் எழுதி கொடுத்த டாக்டர் அந்த புற்றுநோய்க்கு மருந்து கொடுக்க தெரியாதவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கும்? குற்றவாளி அல்லது நோயுள்ளவன் என்று சொல்லிவிட்டு நோய்க்கு பரிகாரம் சொல்ல தெரியவில்லை என்றால் அவன் ஒரு டாக்டராக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வேத புத்தகம் இட்ஸ் எ வெரி கிரேட் டயக்னைசர். அது மனிதனை அது சரியாக புரிந்து கொண்டு மனிதனுடைய தேவைகளை அறிந்து கொண்டு உனக்கு இன்ன தேவை உண்டு, நீ இன்ன நோயாளி, இன்ன பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க, உனக்கு சில பிரச்சனை உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில பரிகரிக்கப்பட வேண்டிய அநேக பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவில்லை. நாட் ஓன்லி a convicting book. ஆனால் இது என்ன வாசிக்கிறோம்? வேதத்தை வாசிக்கும் பொழுது இட் ஹேஸ் a life changing power. உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சொல்லுகிற புத்தகம் இந்த வேத புத்தகத்தில் தான் பரிகாரம் உண்டு. நாட் ஓன்லி pointing out your mistakes, but there are ways to correct yourself. அதுதான் வேத புத்தகம். ஆகவே லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். இந்த புத்தகத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் புக். உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், ஒரு காலத்தில் ஒருவேளை கடந்த நூற்றாண்டிலே நடந்த சம்பவம் என்று நினைக்கிறேன். ஆப்பிரிக்காவினுடைய அடர்ந்த வனங்களிலே அநேக காப்ரி மக்கள் வாழ்கிற ஒரு பகுதிக்கு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பெரிய வியாபாரி பயணிக்கிறார். அவர் அந்த நாட்டினுடைய பல பகுதிகளை சென்று தனக்கு வியாபாரத்திற்கான ஒரு ஆய்வு நடத்தும்படியாக அந்த காட்டு வாசிகள் உள்ள இடங்களிலே அவர் பயணிக்கிறார். அவர் அவிதமாய் பயணித்துக் கொண்டு போகும் பொழுது ஒரு இடத்துல வந்த பொழுது ஒரு கும்பல் உட்கார்ந்து ஏதோ ஒன்றை புத்தகத்தை வாசிக்கிறார்கள். அப்பொழுது இந்த பிரெஞ்சு வியாபாரி அவரிடத்துல சென்று என்ன வாசிக்கிறீர்கள் என்று அந்த காப்பிரிகளிடத்துல கேட்டாராம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், we are reading the New Testament. நாங்கள் புதிய ஏற்பாடு என்னும் வேத புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உடனே இந்த மனுஷன் கேவலமாக, ரபிஷ், இதுவா வாசிக்கிறீர்கள்? எங்க வீட்டுல இந்த புத்தகங்கள் எல்லாம் குப்பையில தான் போட்டு வைத்துட்டோம், நாங்க இதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டோம், நாங்க எல்லாம் வாசித்தவர்கள் தான், இதையெல்லாம் தூக்கி நாங்க எரிஞ்சிட்டோம். இப்பொழுது நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, பண்பாடு வளர்கிறது, அறிவு வளர்கிறது, ஆகவே அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை வாசிப்பது நிறுத்திவிட்டு நல்ல முன்னேற்றம் அடைய பாருங்கள், வியாபாரிகளாக மாறுங்கள் என்றெல்லாம் சொல்லி அவருக்கு புத்திமதி சொன்னார். இதை கேட்ட பொழுது இந்த காப்பிரிகளின் தலைவன் இந்த வியாபாரி பார்த்து,
சொன்னான், ஐயா நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நான் பிரான்சிலிருந்து வர்றேன். அப்படியா, சரி. உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியும். பாருங்க, தூரத்துல ஒரு 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 அரை ஃபர்லாங், 500 மீட்டர் மணிக்கும் ஒரு 250 மீட்டர் தொலைவில் கொஞ்சம் தூரத்துல பாருங்க, ஒரு மரத்துக்கு அடியில என்ன இருக்குன்னு கேட்ட பொழுது இந்த மனுஷன் பார்த்தான். அவன் சொன்னான், ஒரு செம்பு இரும்பு என்ன சொல்றது, ஒரு பாத்திரம், பெரிய சருவம், இரும்பு சருவம், பெரிய சருவம் இருக்கிறது. அது 3 கற்களின் மேலே அந்த பெரிய சருவம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று கேட்டார். அது சருவம், பெரிய சருவம் தான். அதிலே தான் ஒரு காலத்திலே நாங்கள் சமைத்து கொண்டிருந்தோம். ஆனா என்ன சமைத்து கொண்டிருந்தோம் தெரியுமா? இந்த வழியாக வருகிற வெள்ளை நிற தோலுடைய எந்த மனிதரை பார்த்தாலும் அவனுடைய கழுத்தை வெட்டி ரத்தம் எடுத்து அதை குடித்து விட்டு அவனுடைய உடலை வேக வைத்து அதை சாப்பிடுகிற கேனிபல்ஸ் நாங்கள் நரமாம்ச பட்சணிகள், நரமாம்ச பட்சணிகள். இன்றைக்கு நாங்கள் இந்த வேத புத்தகத்தை வாசியாமலும் இதை அறியாமலும் இருந்திருந்தால் அந்த சருவத்திலே சாப்பிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்படுகிற சமையல் உணவாக நீ மாறி இருப்பாய். இந்த மனுஷன் துண்டக்கான துணியக்கான என்று சொல்லி அங்கிருந்து தப்பி ஓடினதாக வாசித்திருக்கிறேன். நான் சொல்ல வந்தது, இந்த வேத புத்தகம் மனிதனை மாற்றும் புஸ்தகம். அநேக புஸ்தகங்கள் மனிதனை ரிஃபார்ம் பண்ணலாம். அநேக புத்தகங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். சாதாரணமா நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை தானே அது. many books informs people, many books inform people, some books that try to reform people, but the only book, the Bible, that transforms the people. மனிதனை மறுரூபமடைமாய் செய்கிற புத்தகம் வேத புத்தகம். சில புத்தகங்கள் தகவல் கொடுக்கலாம், சில புத்தகங்கள் நம்மை ரிஃபார்ம் பண்ணலாம், சீர்திருத்தலாம். ஆனால் இந்த ஒரு புத்தகம் தான், வேத புத்தகம் மட்டும்தான் நம்மை முற்றிலுமாய் உள் வெளியே என்ற நிலைமையிலே முழுமையாய் மாற்றுகிற புத்தகம். அதனால் செரியன் ஐயா அவர்கள் பாடும் பொழுது அவிதமாய் பாட்டன் மனசிலே வருகிறது. அதாவது நரபோஜிகளை நர சிநேகிகளாய் மாற்றிய சுவிசேஷம் என்று அந்த ஜெய ஜெய கிறிஸ்துவின் சுவிசேஷம் அந்த பாட்டிலே மலையாளத்தில் வரும் பொழுது அந்த வார்த்தை வருகிறது. நரபோஜிகள், நர மாம்சத்தை சாப்பிடுகிற மனிதர்களை சாப்பிடுகிற அந்த கொடியவர்களை மனித சிநேகிகளாக, மனித நேயமுள்ளவர்களாக மாற்றின ஒரே புத்தகமும் ஒரே செய்தியும் சுவிசேஷமும் வேத புத்தகமும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் கடைசியாக இந்த புத்தகத்தை நான் நம்புவதற்கு காரணம் the enduring value, the enduring power of this book. இது எதை சொல்லு என்று கேட்டால், இந்த புத்தகம் எழுதப்பெற்று எத்தனை ஆண்டுகளாயிற்று உங்களுக்கு இப்பொழுது நன்றாக தெரியும் இல்லையா? BC 1500 ஆரம்பித்து AD 100 இந்த புத்தகங்கள் நிறைவு செய்யப்பட்டது. 1600 ஆண்டுகளில் எழுதப்பட்ட புத்தகம். அந்த AD 100 இன்றைக்கு எத்தனாவது வருஷம்? 2024 ஆண்டுகள். 2024 ஆண்டுகள் இந்த புத்தகம் உயிர் வாழ்ந்து, இட்ஸ் a living book. It survives all these years. It has been surviving all these centuries. இந்த நாட்களில் எழுதப்பட்ட கோடிக்கணக்கான புத்தகங்கள் இன்றைக்கு obsolete, அதாவது எங்க போச்சுனே தெரியாது. ஒரு முறை நான் புத்தகத்திலே வாசித்தேன், அதுவும் பிரெஞ்சு நாட்டிலே நினைக்கிறேன். அந்த பிரெஞ்சு நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருக்கிறதா. அந்த லைப்ரரி இப்பொழுது யாரும் பயன்படுத்துறது இல்லை. கோடிக்கணக்கான விஞ்ஞான நூல்கள் அந்த புத்தகத்தை அந்த லைப்ரரியில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு வேடிக்கை, அதை பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல போவார்கள், பார்ப்பார்கள். அந்த லைப்ரரியில் இருந்து ஒரு புத்தகத்தை ஆகிலும் யாரும் எடுத்து வாசிப்பது. ஒரு காலத்துல விஞ்ஞான மாணவர்கள் பயன்படுத்தின புத்தகங்கள், விஞ்ஞானிகள் பயன்படுத்தின புத்தகங்கள். ஆனால் காலம் மாறிட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் அப்போக்ரிஃபியாக மாறுகிறது, தள்ளுப்பட்டாயிற்று. காரணம், காலத்திற்கு ஏற்றபடியாக இந்த புத்தகம் இல்லை. அதில் எழுதப்பெற்ற பல கோடி தியரிஸ் டிஸ்ப்ரூவ் பண்ணப்பட்டது. தப்பென்று சொல்லி விஞ்ஞானிகளை சொல்லிவிட்டார்கள். அந்த புத்தகங்கள் வேடிக்கை பார்க்கிற அலமாரிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத புத்தகம் 1600 ஆண்டுகளுக்குள் எழுதப்பெற்ற இந்த புத்தகம் இன்றைக்கு பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்றும் வெற்றி நடை போடுகிறது.
இன்றும் அது அசையாத நிலைமையில உறுதியாய் இருக்கிறது. நான் சில சமயம் சொல்வார்கள், அப்படியானால் வேறு எத்தனையோ புத்தகங்களும் காலத்தை கடந்து வந்திருக்கிறது, ஏன் நம்முடைய பொதுமறை என்று அழைக்கப்படுகிற திருக்குறள் அது ஏன் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது? சரிதான். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டால், இந்த திருக்குறளுக்கு விரோதமாக உலகத்தில் ஒரு மனிதனும் ஒரு குரலும் எழுப்பவில்லை. திருக்குறளை அழிப்பதற்காக ஒருவரும் முயற்சிக்கவில்லை. அது தானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த புத்தகங்களை அழிப்பதற்காக அரசாங்கங்கள், சாம்ராஜ்ய சக்திகள், சக்கரவர்த்திகள், ராஜாக்கள் அவர்கள் போர் வாள்களை தூக்கினார்கள். இந்த புத்தகத்தை அழித்தே தீருவோம். ஏன் பல கோடி வேத நூல்கள் இந்த மண்ணிலே சுட்டரிக்கப்பட்டது நமக்கு நன்றாக தெரியும். வேத புத்தகம் இருக்கக்கூடாது என்று நினைத்த அந்த மனிதன், அவனுடைய பிரெஞ்சு நாத்திகன், அவருடைய நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். வேத புத்தகத்தை இனி நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அது குப்பை தொட்டியில தான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த வோல்டயர், அவன் பிரெஞ்சு நாத்திகன். ஆனால் இன்றைக்கு அதே மனிதனுடைய வீட்டை தான் வேத புத்தகத்தினுடைய சங்கத்தார் எடுத்து ஒரு லைப்ரரியாக இதை மாற்றி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வேதத்திற்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி நின்று போராடினார்கள். கோட்டை கொத்தளங்கள் இதற்கு எதிராக வந்தது. அநேக படைகள் இதற்கு விரோதமாய் வந்தது. இந்த புத்தகம் அழிந்து போயிற்று, இனி புத்தகம் பிழைக்க முடியாது என்று சொன்ன காலம் எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த புத்தகத்தை மனுஷனால் அழிக்க முடியாது. இது கடவுளால் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட புத்தகம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேற எந்த புத்தகத்தை விட அதிகமான எதிர்ப்புகளை சந்தித்த போதிலும் இந்த புத்தகம் உயிர் வாழ்கிற புத்தகம். அதனால தான் இதற்கு ஜீவ புத்தகம் என்று சொல்லுகிறேன். இந்த புத்தகத்தை தேவன் எழுதி கொடுத்ததுனாலே இதை யாரும் அழிக்க முடியாது. வேத புத்தகத்தை நாம் அதிகமாய் நேசிப்போம். இந்த வேத புத்தகத்தை குறித்து அபிமானம் கொள்ளுவோம். நம்முடைய கரங்களை வைத்திருக்க வேத புத்தகத்தை அல்மாரிகளில் வைத்து வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, அதை தினந்தோறும் நேசித்து, அதை வாசித்து, யோசித்து, விசுவாசித்து, வாழ்க்கையில் அபியாசித்து, அதன் மூலமாய் தெய்வீக பலனை பெறுவதற்காக நாம் கர்த்தருடைய வசனத்தை முறையாக வாசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் கூட நான் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த வேத புத்தகத்தின் அருமையை தெரியாமல் இருந்தால், இந்த நாள் துவக்கி எவ்வளவு அற்புதமான புஸ்தகம், இந்த புத்தகத்தை நான் இப்படி அலட்சிய செய்தேனே என்று சொல்லி தேவன் தம்முடைய மகத்துவங்களை வேதத்தின் வழியாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் அந்நிய காரியமாய் ஒருபோது நினைத்திடக்கூடாது. இந்த புத்தகம் உங்களை ஆக்குகிற புஸ்தகம், உருவாக்குகிற புஸ்தகம், மாற்றமடைய செய்கிற புத்தகம், கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வந்து சேர்க்கிற புஸ்தகம். இந்த புத்தகத்தை நேசித்து அதிகமாய் வாசிக்கும்படியாக நான் கர்த்தரின் நாமத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்ப இந்த புத்தகத்தை குறித்து சிந்தித்தோம். இந்த புத்தகம் இந்த தெய்வீகமான காலோனிக்கலாக நமக்கு உண்டு என்பதற்கான 6 ஆதாரங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். இந்த புத்தகங்களுக்கு இன்றைக்கு அநேகர் கேட்பார்கள், வேத புத்தகத்திற்கு காப்பிகள் முன்னால் இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் எங்கே இருக்கு? ஒரிஜினல் காப்பீஸ் இருக்கா? ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் இருக்கா? இல்லை பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும். எந்த நூலுக்கும் முதல் எழுதினா மோசே எழுதி கொடுத்த அந்த நூல், அந்த புஸ்தகம் நம்ம கையில வரல. அதனுடைய காப்பிகள் தான் பின்னால் வந்தது. அதற்கு தான் ஓல்டு மேனுஸ்கிரிப்ட், பழைய கையெழுத்து பிரதிகள் என்று சொல்லுவோம். இந்த கையெழுத்து பிரதிகளை வைத்துக் கொண்டுதான் நாம் இன்றைக்கு நம்முடைய மொழிகளிலே வேத புத்தகத்தினுடைய நூல்களை நாம் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வேத புத்தகத்தினுடைய அநேக பழைய கையெழுத்து பிரதிகள், புராதன கையெழுத்து பிரதிகள், அதாவது பிரதிகள், ஒரிஜினல் அல்ல, அதனுடைய பிரதிகளாயிருக்கக்கூடிய அநேக பிரதிகள் இன்றைக்கு இருக்கிறது. சொல்ல வேண்டுமானால் அதற்கு அநேக பேர்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனாலும் அவசியம் அநேகர் கேட்கும் பொழுது சொல்வதற்காக இதை சொல்லுகிறேன். அதிலே ஒரு சில பெயர்கள் நான் சொல்லுகிறேன். AD 1008 நம்முடைய கைகளில் வந்த பழைய ஏற்பாடு முழுவதும், ஓல்ட் டெஸ்டமென்ட், அது லெனின்கிராட் என்று சொல்லுகிற அந்த மேனுஸ்கிரிப்ட், பாபிலோனியன் மேனுஸ்கிரிப்ட் இருக்கிறது. AD 916 சைனாய் என்று சொல்லுகிற காடெக்ஸ் சைனாட்டிகஸ் என்று சொல்கிற அந்த ஒரு கையெழுத்து 4ஆம் நூற்றாண்டில் வந்தது. வெட்டிக்கான் என்ற அந்த கையெழுத்து பிரதி 4ஆம் செஞ்சுரி. அதே போல அலெக்சாண்ட்ரியன், அதே போல கோடெக்ஸ் லவுடியானா, அதற்கு பின் கும்ராம் என்ற அந்த சாவுகடல் ஓரத்திலே கண்டுபிடிக்கப்பெற்ற அந்த தோல் சுருள்கள், அது
செப்பு தகடிலும் எழுதப்பட்டிருக்கிறது, தோல் சுருளிலும் எழுதப்பட்ட புத்தகங்கள். அது நமக்கு நன்றாக தெரியும். அதிலே ஏறத்தாழ ஒரு பழைய ஏற்பாட்டுடைய முக்கியமான நூல்கள் அதிலே இருக்கிறதை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி முதல் கொண்டு நாம் பார்க்க முடியும். அதிலே கிடைத்த கும்ரான் என்று சொல்லுகிற இடத்திலே சாவுகடோரமாயிருந்த அந்த கும்ரான் அந்த குகைக்குள்ளாக ஒரு ஆட்டை மேய்க்கிற பையன் போனதாக அந்த கதையெல்லாம் சொல்லுகிறது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாய் கண்டுபிடிக்கப்பட்டதிலே ஏடி பிசி 3ஆம் நூற்றாண்டு முதல் ஏடி 70 வரைக்கும் உள்ள எழுத்துக்களில் பல பகுதிகள் அதிலே கண்டெடுக்கப்பட்டது. இதுதான் இந்த பிரதிகள், பழைய கையெழுத்து பிரதிகள். இந்த பிரதிகளை இதை வைத்துக் கொண்டுதான் அநேகர் மொழிபெயர்ப்பு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு எபிரேய நூலை, எபிரேய வேத புத்தகத்தை கிரேக்க மொழியில கொண்டு வந்ததற்கு பெயர்தான் செப்டுஜுவன்ட் என்று சொல்வார்கள். 70 யூத பண்டிதர்கள் உட்கார்ந்து எபிரேய வேத புத்தகத்தை அவர்கள் படித்து அதை கிரேக்க நடையிலே, கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். ஆகவே நாம் அடிக்கடி பிரசங்கிகள் சொல்லும் பொழுது அது செப்டுஜுவன்ட்ல இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆகவே பழைய எபிரேய வேத புத்தகத்தினுடைய கிரேக்க நடைதான். அது கிறிஸ்துவுக்கு முன் 285 என்று சொன்னால் 3ஆம் நூற்றாண்டிலே தான் அந்த செப்டுஜுவன்ட் எபிரேய வேத புத்தகத்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்ததை நீங்கள் பார்க்க முடியும். அநேக வேத புத்தகங்கள் அதற்கு பின்னதாக நடைமுறைக்கு வந்தது. டிண்டேல், அதில் மார்ட்டின் லூதர், அதை போல காவர்டேல், இப்படிப்பட்ட அநேக நபர்கள் இந்த வேத புத்தகத்தை நமக்காக எழுதி கொடுத்து நான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் படித்த இந்த பகுதிகள் நம்முடைய மனதிலே கொண்டு வந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இது அநேக வருஷங்களுக்கு முன்னதாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். ஆனா இன்றைக்கு அதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும் என்பதற்காக, அதன் மகத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஏதோ காலையிலும் மாலையிலும் ஒரு சடங்குக்காக வாசிக்கக்கூடிய ஒன்றுதான் வேத புத்தகம் என்று நினைக்காமல் இருப்பதற்காக, உங்கள் வாழ்க்கையில் நின்று பிரிக்க முடியாத ஒன்றாக வேதம் மாறட்டும். வேதம் மாறட்டும். உங்களுடைய அன்றாட உணவாக வேதம் மாறட்டும். நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இந்த வேதத்தை உணவாக நீங்கள் எடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளும் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அநேக சமயங்களிலே வேதத்தை வாசிப்பது உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வேதத்தை தான் நாம் முறையாக வாசித்து, இந்த வேதத்தை தான் நான் நேசித்து அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தை சொல்லும் பொழுது, இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒருவர் சொன்னார், when we read the word of God or the scripture that reads us, அது நம்மை வாசிக்கும், நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய தேவைகளை நமக்கு சுட்டி காட்டும். வேதம் ஒரு கண்ணாடி என்று கூட நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்துக்கு முன்னதாக நிற்கும் பொழுது 2 உருவங்கள் அந்த கண்ணாடியிலே தெரியும். ஒன்று என்னுடைய சொந்த உருவம், இன்னொன்று அது நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சாயல். ஆகவே நாம் அதை வாசிக்கும் பொழுதுதான் என்னுடைய குறைகளை உணர முடியும், இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமாக வேதத்தினுடைய மகத்துவங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஒரு சின்ன முன்னுரைக்குள் பிரவேசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நான் மொத்தமாக வேத புத்தகத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வந்தேன். எபிரேய நிருபத்தினுடைய முன்னுரைக்கு கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். தயவாக இந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேய நிருபம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். 2ஆம் அதிகாரம், அதனுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
இந்த வார்த்தைகள் தான் இந்த புத்தகத்தினுடைய மிக அடிப்படை வசனமாக நான் கருதுகிறேன். கீவேர்ட்ஸ். மற்ற வேத புத்தகத்தை சில ஆய்வாளர்கள் வேறு வாக்கியங்களை சொல்லுகிறதை நான் பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் நான் இந்த எபிரேய நிருபத்தை வாசிப்பதற்கு என்னை தூண்டின வசனம் எது என்று கேட்டால் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தினின்று அதுதான் வாசித்தோம் அல்லவா? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்திலே கேட்ட அநேக விஷயங்களை விட்டு விலகுகிற ஒரு காலத்திற்கு வந்திருக்கிறோம். திஸ் நியூ ஜென் அல்லது இந்த புது தலைமுறையை நீங்கள் பாருங்கள். பிதாக்களால் கேள்விப்பட்ட விஷயங்கள், அவர்களுக்கு உறுதியாய் போதிக்கப்பட்ட விஷயங்கள், ஏன் சொல்ல வேண்டுமானால் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், தங்களுடைய பிதாக்களின் வாழ்க்கையில நடந்த அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதி செய்யப்பட்டு சத்தியம் என்று அவர்களே சம்மதித்து ஏற்றுக்கொண்ட அநேக காரியங்களை இந்த புதிய தலைமுறைக்கு வந்த பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? கேட்டவைகளை அவர்கள் விட்டு விலகுகிற ஒரு காலகட்டம் இது. எபிரேய நிருபம் எழுதுகிற காலத்தை குறித்து பின்னால் பார்க்கலாம். இந்த காலத்தினுடைய ஒரு காமன் நேச்சர், ஒரு பொதுவான கேரக்டர் என்ன என்று பார்த்தால், எதெல்லாம் முற்பிதாக்கள் நமக்கு சத்தியம் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்தார்களோ அது அன்றைக்கும் நாம் அதை சத்தியம் என்று அங்கீகரித்து இது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய காலம் கடந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் நம்முடைய பேற்றினை கைமாறும் நேரத்திலே என்ன பார்க்கிறோம் தெரியுமா? கேட்டவைகளை விட்டு விலகுகிற ஒரு கூட்டம் மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே எபிரேய நிருபம் என்னை பொறுத்தமட்டில் இக்காலத்திற்கு மிக பொருத்தமானது. சோ ரெலவென்ட் ஸ்கிரிப்சர், ரெலவென்ட் எபிசில் என்று சொல்லுகிறேன். இந்த புத்தகத்தை இன்றைக்கு முறையாக கற்றுக்கொண்டால்தான் நம் மத்தியில் இருந்த அநேகர் விலகி போகாமல் இருக்க முடியும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது விட்டு விலகாதபடிக்கு என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே therefore we ought to give the more earnest heed to things which we have heard, lest any time we should let them slip. அதற்கு ஆங்கிலத்தில் இந்த மொழிபெயர்ப்பு போதுமானது என்று நான் நினைக்கல. அது இன்னும் மலையாளத்தை வாசிக்கலாமா? மலையாளத்துல அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க, இந்த வார்த்தை மட்டும் கவனி. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். അതുകൊണ്ട് നാം വല്ലപ്പോഴും ഒഴുകി போகாதிருക്കേണ്ടതിന് ஒழுகி போக, ட்ரிஃப்டிங் அவே, ஒழுகி போகுக. அதாவது ஒரு பெரிய நீரோட்டம் அது காற்றாற்று தண்ணீரை போல வந்தால் என்னாகும்? அந்த இடத்திலே அந்த காற்றோட்ட அந்த ஆறினுடைய வேகத்தோடு அதோடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்படும். அதான் அந்த வார்த்தையின் பொருள். ஒழுகி போ, மலையாளத்தில் தான் அது சரியாக அது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுகி போகுக என்று சொன்னால் ஒரு பெருத்த தண்ணீர் பிரவாகம் வரும் பொழுது அதில் ஒருவன் விழுந்தால் அது அப்படி அடித்து செல்லப்படுவது போல அப்படி ஒழுகி போகிற நிலைமை வராதபடிக்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறார் தேவாவியானவர். இன்று நமக்கு இந்த புத்தகத்தை எழுதி கொடுத்ததனுடைய நோக்கத்தை சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நின்று கொண்டிருந்த நாம், இதுவரைக்கும் உறுதியா நின்று கொண்டிருந்த நாம் இப்பொழுது இதோ விலக ஆரம்பித்திருக்கிறோம். ஏதோ ஒரு காற்று நீர் போல அல்லது அந்த மிக பெரும் வேகத்தில் வருகிற பிரவாகத்திலே நாம் சிக்கி இழுத்து அடித்து செல்லப்படுவது போல இன்றைக்கு காலத்தின் கோலத்திற்காக நாம் விழப்போகிறோமோ என்று பயப்படுகிறேன். பவுலடிகள் ஒருவேளை எழுதினவர் அந்த அச்சத்தோடு தான் எழுதுகிறார். இன்னும் சில காலங்களுக்குள்ளாக விசுவாச சமூகம் விலகி வழுவி அது அந்த காட்டாற்று தண்ணீரிலே அடித்து செல்லப்படுமோ? புதிய யுகத்தினுடைய சித்தாந்தங்கள், புதிய யுகத்தினுடைய உபதேசங்கள், புதிய யுகத்தினுடைய கருத்தியல்கள் இதையெல்லாம் ஒருவேளை பார்க்கும் பொழுது விசுவாசிகளாய் இருக்கக்கூடியவர்கள் கூட விழுந்து போய்விடுவார்களோ என்று பயப்படுகிற ஒரு காலம். அது இந்த காலம் மட்டுமல்ல, எபிரேயர் எழுதுகிற காலமும் அப்படியே இருந்தது என்று நம்புகிறேன். நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஒரு மாதத்திற்கு முன்னதாக நினைக்கிறேன்
நாம் ஒரு வீடியோ காட்சியை பார்த்தோம். அந்த வீடியோ காட்சி என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது வட இந்தியாவிலே ஒரு அணைக்கட்டு நின்று தண்ணீர் விடுகிற ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆற்றிலே மக்கள் தண்ணீரிலே குளிப்பதற்காகவும் அதிலே அவர்கள் விளையாடுவதற்காகவும் அங்கே அநேக சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். அந்த தண்ணீரிலே அவர்கள் ஒரு குடும்பம், சொல்ல வேண்டுமானால் ஒரு குடும்பத்தை சார்ந்த 11 பேர்கள், 11 13 பேர்கள் நினைக்கிறேன், 3 தலைமுறை சார்ந்தவர்கள், தகப்பன், தாய், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் அங்கே ஒரு ஒரு சின்ன பாறையின் மேலே அவர்கள் 13 பேர்கள் நின்று கொண்டிருக்க அந்த காட்சியோடு தான் அந்த வீடியோ ஆரம்பமாகிறது. நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த தண்ணீர் அமிதமாய் வேகம் கூடுகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்றைக்கு அவர்கள் அந்த ஆபத்தை உணரவில்லை. ஆரம்பத்தில் உணரவே இல்லை. அவர்கள் நினைத்த அந்த 13 பேர்கள், நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அதை பார்க்க என்னுடைய நெஞ்சம் பிளக்க ஆரம்பித்தது. அப்புறம் நான் அணைத்து விட்டேன். நான் சொல்ல வந்தது, அந்த ஒரு 2 குழந்தைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவங்க அப்பா அம்மா, ஒரு குழந்தை கை குழந்தை, தாத்தா பாட்டி, 13 பேர்கள் அந்த பாறையில் நிற்கிறார்கள். தண்ணி வருகிறது, தண்ணி நின்றுவிடும், இப்பொழுது குறையும், நாம் மக்களை போகலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். களிப்பாக, சந்தோஷமாக, உல்லாசமாக இருப்பதற்கு சென்றவர்கள், 3 தலைமுறையை சார்ந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் இதை பார்த்த பொழுது தூரத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கும் ஒரு உதவியும் செய்ய முடியல. கதறுகிறார்கள். யார் காப்பாற்ற முடியும்? தண்ணீருக்கு குறுக்க ஒரு கயிறு போடலாம், ஆனால் முடியாது. அந்த நேரத்தில் முடியாது. எந்த முன்னெச்சரிப்புகளும் அங்கே இல்லை. என்ன நடந்து உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். 13 பேர்களும் கரங்கோர்த்து நிற்கிறார்கள். ஒருவருக்கு பிடித்திருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் அதில் ஒரு பெண் தவறி போகிறாள். அதோடு நான் நிறுத்திவிட்டேன். எனக்கு தெரியும், அந்த ஒரு பெண் அவள் விழுந்ததோடு கூட அந்த கூட்டுறவினுடைய ஐக்கியம், அதனுடைய வல்லமை குறைந்தது. ஒவ்வொருவராக அந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட கொடிய காட்சி, நெஞ்சை பிளக்கிற காட்சியை நாம் பார்த்தோம். நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் அதுதான். இந்த சொல்ல வந்த விஷயம்தான். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே, இன்றைக்கு எதிர்பாராத நேரத்திலே காட்டாற்று தண்ணீர்கள் பிரவாகித்து வருகிறது. துர்போதனைகள், கொடுமையான உபதேசங்கள், தவறுதலான கருத்தியல்கள் எல்லாம் இன்று காட்டாற்று தண்ணீரை போல, எபேசியர் 4 பவுல் சொல்வது போல, பலவிதமான காற்றுகளினாலே நாம் அலையப்படுகிறோம், அலைப்புள்ளப்படுகிறோம். அமிதமாய் நாம் அடித்து செல்லப்படுகிற சூழலில் இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் உண்டுதான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறேன், நாம் ஒருமித்து நிற்போம். விசுவாசத்திற்காக கரம் கொடுப்போம். சத்தியத்திற்காக நாம் உறுதி மேற்கொள்ளுவோம். அமிதமாய் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். அந்த ஐக்கியம், சத்தியத்திற்காக எந்த இடத்திலும் காட்டாற்று தண்ணீர் வந்தாலும் கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல் கால்களை உறுதிப்படுத்திக் கொண்டு கரங்களை கோர்த்து சத்தியத்தை பாதுகாப்பதற்காக நாம் வழுவி விழுந்து போகாதபடிக்கு, எப்படியாகலும் ஒழுகி போகாதபடிக்கு நாம் இன்றைக்கு என்ன செய்யணும்? நம்மில் ஒருவரையும் இந்த தண்ணீர் அடித்து செல்ல நாம் அனுமதிக்க கூடாது. உங்களில் ஒருவராகிலும் வழுவி போகக்கூடாது, விலகி போகக்கூடாது, இந்த தண்ணீரிலே அடித்து செல்லப்படக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாடம் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். ஒருவேளை அது ஒரு சரியான உதாரணமாய் இருக்காது, எனக்கு தெரியும். காரணம், அங்கே வேற வழி இல்லை, அப்படிதான் ஆகும். ஒருவர் விழுவது உறுதிதான், அதுக்கப்புறம் எல்லாரும் விழுவது உறுதிதான். ஆனால் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். நாம் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் உறுதியாக நிற்போம். சத்தியத்தின் மேல் நாம் நிற்போம். நின்று கொண்டு கரம் கொடுப்போம். இனிபோது எந்த விதமான துர்போதனைகளும் எங்கள் சபைகளை தாக்குகிற நேரத்திலே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதில் ஒருவனாக விழுந்து சாவை தழுவினால் அடுத்ததாக நாங்களும் பலம் குன்றி போய் நாங்களும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த வசனம் நிமிதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்கள், இனிமேல் இந்த வகுப்புகள் நடத்தும் பொழுது நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் ஏதோ ஒரு உபதேசத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்லது ஏனைய போதகர்களுடைய தவறான போதனைகளை திருத்துவதற்காகவும் அல்ல, நம்முடைய உயிர் வாழ்வுக்காக, நம்முடைய ஸ்திரத்தன்மைக்காக,
நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நான் அதிக ஜெபத்தோடும் பிரயாசத்தோடும் இதை நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆகவே புதன்கிழமை தோறும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சபையின் மக்கள் எல்லாரும் நான் சொல்லுகிறேன், இவ்வளவு வசதிகள் கர்த்தர் தந்திருக்கிறாரே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தயவு செய்து அடுத்த வாரத்தில் நாம் ஒன்று கூடுவோம். இன்னும் ஒரு 50 பேராகிலும் இந்த கூடுகையிலே பங்கேற்கத்தக்கதாக தேவாவியானவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்தின் முன்னுரையை பார்த்தோம். எபிரேயர் நிருபத்தினுடைய அடிப்படை அந்த அந்த எச்சரிப்பையும் நாம் கவனித்தோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம்.